இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 10:12. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமேன். ஒருவன் ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியாய் நிற்கிறவன் அல்ல. ஏனெனில் நம் பிதாக்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அதாவது ஒரே போஜனமாக வானத்தின் மன்னாவையும் ஒரே பானமாக கன்மலையின் தண்ணீரையும் புசித்து குடித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இச்சிக்கிறவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாகவும் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாகவும் தேவனை பரீட்சை பார்ப்பவர்களாகவும் இருந்தார்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எனவே தேவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று நிற்கிறவர்களாக இருக்கிற நாம் இந்த 5 காரியத்தில் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எங்கள் தேவனே, உமக்கு பிரியமில்லாத இந்த 5 காரியத்தில் நாங்கள் விழாதபடிக்கு எங்களை நிலைத்து நிற்க செய்ய வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.